சொல்லி வந்தோம். வந்து காலையில வந்து தூங்கி எழுந்து நானும் என் பையன் வந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியே போல காலையில. கரெக்டாப்பா சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போல வந்து வெள்ளை வண்டியில வந்து 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில நான் பார்த்துட்டு வேகமா என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் தெரியல சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமாமா அப்படின்னு. என்ன சார் பண்ணிருக்கேன் சொன்னாங்க சார், இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டை வாமான்ட்டு கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்கு அதை பக்கம் போக நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற, நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டா இருக்கு மிதிச்சு எடுத்தா நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டினாங்க. பீரோலாம் திறமா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேமா வச்சிருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்ல சார் தெரியல சார், அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் வந்து ரப்பா போற பீஸ் எல்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒண்ணு கூட இல்லாம நீ எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவல. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க உன் மயன் ஆட்சி கடை எங்கேமா இருக்கு அப்படின்னு. ஆட்சி வீடு எங்கேமா இருக்கு, ஆட்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா கடை வச்சிருக்காங்கம்மா கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன். சரி எங்க சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா அப்படின்னு எனக்கு பெரியவா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து வீடை காட்டுறான்னு சொல்லி சின்ன பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போவோம் சரி கூட்டிட்டு கொண்டு வீடத்தானே காமிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உள்ளதான் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரன் போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன வீடத்தானே காமிக்க போறேன்னு கூட்டிட்டு போனாங்க, அவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோத்துன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்க தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் வரல. 11 மணியாச்சு 10 மணியாச்சு வரல. அப்புறம் எங்க அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இல்லத்த வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப எங்க அண்ணன் மையன் தான் போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு விவரம் தெரியலப்பா, நீ சக்தி தம்பிக்காவது போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணன் மையன். போடையில போன் போகலத்த நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்கத்தேன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகல. திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தாப்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போறீங்க, இந்த தைரியத்துல நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ள வைக்க நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானும் என் மயனை ரொம்ப இவனையும் கூட்டிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான் நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமா நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல, யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு. நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லயும் போய் கஞ்சிக்கு பாடல துணிக்கு விடல. நானு வைராக்கியமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்து நினைச்சா 2 பிள்ளைங்க வச்சிருந்தேன். ஆனா கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போறதுக்கு தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்க. எதுக்காக அடிச்சீங்க எனக்கு அது முதல்ல தெரியும். உரிமை போட்டு அடிச்சீங்கல்ல, அப்ப நீங்க அதை வச்சு நீ காப்பாத்திருக்க முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம் இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம் சொல்லி என் மயில கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்க கூட்டி கொண்டு நீ விட்ட அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியும் எனக்கு அது சொல்லியா. நிக்கிதா வந்து முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. வெளியே வரவே கூடாது. போது பயிலால முடி வைக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நீதிமன்றத்துல
காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் ஆமா, சொல்ல மறந்துட்டேன். யாரா இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் போராடினதுக்கு நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகாரும் சிபிஐ வந்து அறிக்கை தயாரித்து சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசினது, இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது, இதை பத்தி எப்படி பார்க்கணும்? ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இதை கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வலி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? தம்பி இதெல்லாம் சொல்ல வேணாம். வெளியே வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சவங்களும் வெளியே வரவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி. மேற்கொண்டு விசாரிச்சு யார் யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிக்கிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்ப நீதிபதி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு தான் தெரியும். அஜித் எடுத்திருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்திருக்க மாட்டேன், நான் நம்புறேன், முழுசா நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்திருக்க மாட்டேன் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனா ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காகத்தே இவ்வளவு நாள் இந்த இதுக்காக நாங்க காத்திருந்தோம். அது வந்து இப்ப தீர்ப்பாயிட்டு சொல்றது வேற, அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அடுத்த கட்ட இந்த வழக்குல நிறைய பேரை ஒரு சேர்த்திருக்காங்க. அதாவது டிஎஸ்பில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ள இருக்காங்களா, இவங்க மேல சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி சிறைக்கு செல்லணும். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாம, இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கணை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சு. தன்னால போறது யாரும் என்ன தப்பா அடிச்சுக்கிறாங்க. தன்னால போற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்க, வேற எதை பார்த்தாங்க? உன்னே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் மய குன்னி குறியே செத்துப்பேன். இனிமேல் எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பான். அவ்வளவு ஒரு கொடூரமா அவனை பண்ணிருக்கீங்க. எங்க கூட்டிட்டு போறது? கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது? உன்னை ஒரு தாய் பெற்றிருப்பாங்க, நீ இந்த அக்கான்னு சொல்ல பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் வந்து 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்திருக்கேன், 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்திருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவனு வெளியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்க நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தா அன்னைக்கு பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களா மனுஷ பிறவிகளா பிறந்தீங்களா? சில விஷயங்களா இருக்கு, முடியாது. நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தையும் செய்து இப்படியா கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமை எல்லாம் நடத்தணும் கேள்விப்படவே இல்லை. கடவுளே, கேள்விப்படவே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. எல்லாருக்கும் வணக்கம். நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க, நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க. நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்பந்தமா அப்படின்னா, அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா, இது காவல் மரணமா இல்லையா, இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார், இதுல ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார், முன்விரோதம் இருக்கிறா, இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் பதில் பெற்றிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சிபிஐ வந்து நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனா நேற்று சிபிஐ தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து மூலமா தாக்கல் பண்றதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க.
நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கணுன்றது ஒரு விஷயம். இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யாரு, இன்னும் மேல அதிகாரிகள் காவல்துறை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், இந்த பிரஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டா, அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடல அப்படின்றத சிபிஐயே விசாரிச்சு அவங்க குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதாவும், அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று முறையான தகவலை சிபிஐ தரப்புல உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்பதான் மன நிம்மதியா ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் மன நிம்மதியா ஆறுதல் சுத்தமா இல்ல. அவங்க 6 மாசமா கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்க சிபிஐ வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வுல எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இதன் மிக விரைவா இந்த தீர்ப்பை நடத்தி, இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ 6-7 மாதம் ஆயிட்டு. இப்பதான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்ல ரிட்டர்ன்ல இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி அதாவது இதுல 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனா 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணல, சம்மன் கொடுத்து தான் வர வச்சிருந்தாங்க சிஜேஎம் கோர்ட்ல. அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ஏடிஜி அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தீஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் இவரை ரிமாண்ட் பண்ணல, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானா முன் அவரை கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானா உத்தரவு பிறப்பிச்சு ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, 4 பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்ப பெண்டிங்ல இருக்கு. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்திருக்கிறாங்க, அஜித்குமார் திருடல அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புல இருந்தே. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அழைத்துக் கொண்டதை தற்பொழுது சிபிஐ உறுதி செய்த நிலையில் அவருடைய தாயார் செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அதில் யார் சொல்லி அஜித்தை அடித்தார்கள் என்றும் நிகிதாவிற்கு கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளார். தண்ணீர் கூட கொடுக்காமல் மிளகாய் பொடியை கொடுத்துள்ளனர், இப்படி சட்டத்தில் உள்ளதா என்றும் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கும் போது கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் காவலர்கள் 5 பேர் வெளியே வரக்கூடாது என்றும் அவர் தரப்பிலிருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.